இப்போ நம்ம பொதுவா அமாவாசை அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, முன்னோர் வழிபாடு, காகத்திற்கு சாதம் வைக்கிறது, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் தான் முதல்ல ஞாபகம் வரும். ஸோ அமாவாசை அப்படிங்கிறது முதல்ல என்ன? இந்த அமாவாசை நாள்ல இந்த மாதத்தில வரக்கூடிய இந்த அமாவாசை எந்த அளவு ஒரு முக்கியத்துவத்த பெறுது? அதுவும் செவ்வாய்க்கிழமை இணைந்து வருவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. இந்த நாள்ல நம்ம முக்கியமா என்னலாம் செய்யணும்? என்னலாம் செய்யக்கூடாது? நம்ம சரியான முறையில, சரியான நம்ம நேரத்தில் இந்த திதிகள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு பங்கை கொடுக்கும். ஸோ இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தோமா, இந்த நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் ஏன் முக்கியமாக நம்ம செய்கிறோம்? இதனால் நமக்கு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலையும் தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஜூலை 14ஆம் தேதி வரக்கூடிய ஆடி 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதம் வாய்ந்த அமாவாசையாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை வந்தால் கூட ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. அதில் இந்த ஆடி அமாவாசையோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நாளில் செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம தொடர்ந்து எப்படி செஞ்சால் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அமாவாசை அப்படிங்கிறது முதல்ல சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையக்கூடிய ஒரு நாள் தான். இந்த நிகழ்வின் போது சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே வருவதனால நிலவு பூமியிலிருந்து பார்க்கும்போது முற்றிலுமாக தெரியாது, வெறும் இருட்டாக இருக்கும். ஸோ இந்த நாள் இது சந்திர நாள்கட்டின் புதிய மாதத்தோட தொடக்கத்தை குறிக்கும். இதை தான் நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்குது. அதுலேயும் பார்த்தோமா, இந்த அமாவாசை அப்படிங்கிறது சிறப்பை தனிச்சிறப்பை பெறக்கூடிய ஒரு நாள். ஆனி மாத அமாவாசை ஜூலை 2026 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருது. தமிழ் காலண்டர் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆனி 30ஆம் தேதி இந்த நாளானது வருகிறது. இதனோட திதி தொடக்க நேரம் அப்படின்னு பார்த்தோமா, ஜூலை 13ஆம் தேதி அமாவாசை திதியானது தொடங்கிடுது 6:52 மணிக்கும். ஆனி அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம்னு பார்த்தோமா, ஜூலை 14ஆம் தேதி முடிகிறது. 4:33 வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த நாளில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஆனி மாதம் திங்கட்கிழமை மாலை அமாவாசை திதி தொடங்கி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணி வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது இருக்குது. ஸோ உதய திதியின் அடிப்படையில் அமாவாசை செவ்வாய் அன்று அனுஷ்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்கள் செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும். அதாவது ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் தான் கிரகங்களோட பெயர்ச்சியானது. சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களும் ஒரே ராசியில் ஒன்றாக சேரக்கூடிய நாளில் தான் நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். எப்போதுமே ஆனி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிதுனம் ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தான் இந்த அமாவாசையானது தோன்றும். அதாவது மிதுன ராசியில் புதனோட வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் சந்திரனும் சூரியனும் இணையும் போது ஆனி அமாவாசை திதியானது தோன்றுகிறது. ஸோ இந்த ஆனி அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஜூலை 14ஆம் தேதி இந்த கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அமாவாசை திதியானது ஜூலை 13 6:50 மணிக்கு தொடங்கி ஜூலை 14 மதியம் 3:15 மணி வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்யலாம். தானம் அளிப்பது ரொம்ப சிறப்பு. ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையானது சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் இணையக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. முன்னோர்களை நினச்சி வழிபாடு செய்யணும். அவங்களோட ஆசையை பெற்றுக் கொடுக்கும். பித்ரு தோஷங்கள் நீங்கவும் குடும்பத்தில் அமைதி மற்றும் முன்னேற்றம் ஏற்படவும் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப உகந்த ஒரு நாள். முக்கியமாக நீங்கள் இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, முன்னோர் வழிபாடு தான். பித்ருக்கடன் எப்பேற்பட்ட எந்த ஒரு கடனாக கூட நம்ம வைத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனால் பித்ருக்கடன் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இதனால் பித்ருக்கடன், பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோமா,
இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் பார்த்திங்களா சுபகாரியத்தில் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதம் இப்படியானலாம் தோன்றும். ஸோ இதனால் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த முன்னோர் வழிபாடு ஆற்றங்கரை, கடற்கரை போன்ற புனித இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்ததை பார்த்தோம்னா கோளறு பதிகம், பித்ரு தோஷம், இதர தோஷங்கள் எல்லாமே விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருஞான சம்பந்தம் அருளிய கோளறு பதிகம் பாடுறது அல்லது கேட்குறது இது எல்லாமே ரொம்ப நல்லது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் தானம் செய்கிறது. அதாவது ஏழைகளுக்கு அரிசி, பருப்பு, காய்கறி, வஸ்திரம் இந்த மாதிரியான ஆடை, அன்னதானம் இது எல்லாமே செய்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணிய ஒரு செயல்னு சொல்லலாம். சரி, இது எல்லாத்தையுமே எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக அன்னதானமாவது செய்யுங்க. ரொம்ப ஒரு புண்ணியம் வாய்ந்த ஒரு செயல். அடுத்ததாக பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். அமாவாசை நாளில் அதுவும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது உணவு கொடுக்கறது முன்னோர்களோட ஆசையை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். வழிபாடு நம்ம வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, வீட்டில் விளக்கேற்றி முன்னோர்களோட படத்திற்கு துளசி அல்லது வெள்ளை மலர்களை சூற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு செய்யவே கூடாதது அப்படின்னு பார்த்தோமா, இந்த நாளில் அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்திடணும். புதிய தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமாவாசை நாளில் மட்டும் கண்டிப்பாக செய்யாதீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்களை கண்டிப்பாக அந்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருந்தாலும் கூட நம்ம சுபகாரியங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு இது வந்து உகந்த நாள் கிடையாது. ஸோ அமாவாசை இன்றைக்கி கண்டிப்பாக வீட்டில் கோலம் போடக்கூடாது. மற்ற நாளில் கண்டிப்பாக கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் வாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்படுது. ஸோ அந்த அமாவாசையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்குது. இந்த நாளில் நம்ம முன்னோர்களை வழிபடவும், பித்ரு தோஷங்களிலிருந்து விடுபடவும் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுறோம். அதுலேயும் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட முறையில் நீங்கள் இந்த வழிபாடுகள் செய்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு திருப்பத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறது என்னவோ அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம், அமாவாசை நாளில் கண்டிப்பாக நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு பித்ரு தோஷம் இதெல்லாமே நீங்கிறதுக்கும், அதே மாதிரி சனி பகவானின் வாகனமாக சொல்லப்படக்கூடிய காகத்திற்கு கண்டிப்பாக அன்றைய நாளில் சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது. தினமுமே கூட முடிஞ்சால் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கலாம். அப்படி என்னால் காகத்திற்கு தினமுமே சாதம் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க அமாவாசை நாளில் கண்டிப்பாக வைக்கலாம். இந்த 2026 வரக்கூடிய அனைத்து அமாவாசையுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையாக இருந்தால் கூட இந்த அமாவாசை அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. ஜூலை 14ஆம் தேதி, ஆணி 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் வருவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. அதுவும் பார்த்தோமா இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னா நிலவு முழுமையாக மறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி பார்த்தோம்னா பித்ரு வழிபாடு, முன்னோர்கள், கர்ம வினைகள், தோஷ நிவர்த்தி இது எல்லாமே நம்ம கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். தர்ப்பணம் கொடுக்க ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நாள். சுத்த அமாவாசை விரதத்தை முறையாக கடைபிடிப்பதனால நமக்கு பித்ருக்களோட ஆசையை கண்டிப்பாக பெற முடியும். எப்படி பெறலாம்? சுத்தமான நீராடல், அதிகாலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு முடிஞ்சால் ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், காவிரி போன்ற புனித நதிகளில் நீராடலாம். அடுத்ததாக தர்ப்பணம். 2வது விஷயம், தர்ப்பை ஆசனமாக பயன்படுத்தி கருப்பு எல் சுத்தமான தண்ணீரை கொண்டு முன்னோர்களோட பெயர்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக 3வது விஷயம், படையல். பித்ருக்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைக்க வேணும். குறிப்பாக அகத்திக்கீரை, வாழைக்காய், பாயாசம், படையல் இதெல்லாமே இருக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது உங்களால் இதெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க எளிமையான முறையில் சாப்பாடு, சாம்பார் சாதம் இது மட்டும் வச்சு கூட நீங்கள் படையல் போடலாம். அதே மாதிரி முன்னோர்களுக்கு பிடிச்சமான உணவுகளை அன்றைய நாளில் படைச்சி நீங்கள் வீட்டில் அந்த இறந்தவங்களோட படம் இருந்துச்சு அப்படின்னா வீட்டு பூஜை அறையில் வைக்காதீங்க. தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் அன்றைக்கி பூக்கள் வாங்கி போட்டு கண்டிப்பாக இந்த மாதிரியான படையல் போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி காகத்திற்கு அன்றைய நாளில் முதல்ல காகத்திற்கு உணவு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களா நீங்கள் சாப்பிடுங்க. இந்த நாளில் தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தானம் ஏதாவது செய்யுங்க, ரொம்ப நல்லது. வஸ்திர தானம் முன்னோர்களை மகிழ்ச்சிப்படுத்துமா. கண்டிப்பாக அமாவாசை இன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா சுபகாரியங்கள் திட்டமிடுறதோ அல்லது புதிய பொருட்களை ஏதாவது வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மேலுமே இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் பார்த்தோமா ரொம்ப கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. அமாவாசை விரதம் அப்படிங்கிறது உடல், மனம், ஆன்மீகம் ஆகிய 3க்கும் நன்மை கொடுக்கும். இதனோட முக்கியமான பலன்கள், அமாவாசை நாளில் விரதம் இருந்தால் என்னெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும், என்னெல்லாம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பித்ரு ஆசி, நம்மை வாழ்வித்த முன்னோர்களோட ஆசி முழுமையாக நமக்கு கிடைக்கும் இப்படி செய்கிறதுனால. இதனால் குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடி வரும்.
தோஷ நிவர்த்தி, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், கர்ம வினைகளோட தாக்கமானது குறைய ஆரம்பிக்கும். வம்ச விருத்தி, அதாவது முன்னோர்களோட ஆசையால் புத்திர வாக்கியம், வம்ச விருத்தி இது எல்லாமே கிடைக்கும். மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். அமாவாசை இன்னைக்கு சந்திரன் மறைந்திருப்பதனால மன அலைச்சல்கள் குறைந்து தியானம் மற்றும் வழிபாட்டில் ஈடுபடுவது மன உறுதியையும் நல்ல ஒரு அமைதியும் உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். பொருள் முன்னேற்றம், கடன் தொல்லைகள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாக முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோமா இந்த நம்மளோட முன்னோர்களோட ஆன்மாக்கள் தாகத்துடனும் பசியுடனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுப்பதன் மூலம் அவங்க திருப்தி அடைந்து நம்மை கண்டிப்பாக ஆசீர்வாதம் செய்வாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனிமேல் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறதுக்கு கால் பண்ணி பேசி பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன, நீங்கள் இந்த அமாவாசை நாளில் என்னெல்லாம் வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.